அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் திருக்குர்ஆன் விளக்க உரை வகுப்பிலே திருமறை குர்ஆனின் 39வது அத்தியாயமாகிய சூரா அஸ்-ஸுமர் என்ற அத்தியாயத்தின் விளக்க உரையை பார்த்து வருகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அந்த வரிசையிலே நாம் இந்த வாரம் 39வது அத்தியாயத்தின் 10வது வசனத்துடைய விளக்கத்தை நாம் பார்க்கவிருக்கின்றோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தில் இறை நம்பிக்கையாளர்களை நோக்கி அல்லாஹ் கூறக்கூடிய ஒரு செய்தியை, ஒரு கட்டளையை நபிகள் நாயகத்தின் மூலம் நமக்கு எடுத்துரைக்குமாறு அல்லாஹ் கூறுகின்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகின்றான், குல், நபியை நீங்கள் கூறுவீராக, யா இபாதில்லதீன ஆமனு, இறை நம்பிக்கை கொண்ட என்னுடைய அடியார்களே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை பார்த்து என்னுடைய அடியார்களே என்று சொல்ல முடியாது, சொல்ல மாட்டாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவ்வாறு சொல்வதாக அல்லாஹ்வின் தூதர் நமக்கு எடுத்துரைக்கிறாங்க. குல், நபியை நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ் கூறுவதை நீங்கள் சொல்லுங்கள். அல்லாஹ் என்ன கூறுகிறான்? யா இபாதில்லதீன ஆமனு, இறை நம்பிக்கை கொண்ட என்னுடைய அடியார்களே, இத்தகு ரப்பக்கும், உங்கள் இறைவனை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். லில்லதீன அஹ்ஸனு, இஹ்சான் உடையவர்களுக்கு, ஃபி ஹாதிஹி துன்யா ஹஸனத்துன், இந்த உலகத்திலே இஹ்சான் உடையவர்களுக்கு நன்மை இருக்கிறது. வ அர்துல்லாஹி வாசிஅத்துன், அல்லாஹ்வுடைய பூமி விசாலமானது. இன்னமா யுவஃபு ஸாபிரூன அஜ்ரஹும் பிகைரி ஹிசாப், பொறுமையை மேற்கொள்ளக்கூடியவர்கள் எவ்வித கணக்குமின்றி அவர்கள் கூலி வழங்கப்படுவார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்திலே அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தை நம் அடியார்களை நோக்கி அழைக்கும் பொழுது யா இபாதில்லதீன ஆமனு என்று அழைக்கிறான். நம்பிக்கை கொண்ட என்னுடைய அடியார்களே என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பார்த்து அழைக்கிறான். ஈமான் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எவற்றையெல்லாம் நம்ப வேண்டும் என்று சொன்னானோ, எவற்றையெல்லாம் செய்ய வேண்டும் என்று நம்மை கட்டளையிட்டு இருக்கிறானோ, அந்த விஷயங்களை உள்ளத்தால் நாம் உறுதியாக நம்பி நம்முடைய செயல்களால் செய்வதற்கு பெயர் தான் ஈமான். உள்ளத்தால் நம்பிவிட்டால் மட்டும் ஒருவன் ஈமான்தாரியாக ஆகிவிடுவான் என்பது கிடையாது. உள்ளத்தால் ஒருவன் நம்புவதோடு தன்னுடைய செயல்பாடுகளிலும் அவன் வெளிப்படுத்த வேண்டும். இதுதான் ஈமானுடைய அடிப்படை. அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறை நம்பிக்கை கொண்ட என்னுடைய அடியார்களே என்று அல்லாஹ் அழைத்து, இத்தகு ரப்பக்கும், உங்கள் இறைவனை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றார். நாம் திருமறை குர்ஆனை கவனித்து படிக்கும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 3 விஷயங்களை நாம் அஞ்ச வேண்டும் என்று அல்லாஹ் குறிப்பிடுவான். ஒரு சில இடங்களில் இத்தகு ரப்பக்கும், உங்களுடைய இறைவனை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் கூறுவான். பல வசனங்கள்ல இத்தகு நாரல்லத்தி உஇத்தத்தில் காஃபிரீன், இறை மறுப்பாளர்களுக்காக தயார் செய்யப்பட்டு வைக்கப்பட்டிருக்கும் நரகத்தை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றார். பல்வேறு வசனங்கள்ல இத்தகு நாரல்லத்தி, நீங்கள் இறை மறுப்பாளர்களுக்காக தயார் செய்து வைக்கப்பட்டுள்ள நரகத்தை அஞ்சுங்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றார். அதே போன்று இன்னும் பல வசனங்களில் இத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்விடம் மீண்டும் கொண்டு செல்லப்படக்கூடிய, திரும்பி செல்லக்கூடிய மறுமை நாளை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான். தக்வா என்று சொன்னால் அரபி மொழியில தக்வா என்ற வார்த்தை நம்ம தமிழ்ல இறையச்சம் அப்படின்னு நம்ம மொழிபெயர்க்கிறோம். தக்வா என்று சொன்னால் விகாயத், விகாயத் என்ற மூலச்சொல்லிருந்து வந்தது. விகாயத் என்று சொன்னால் தற்காத்து கொள்ளுதல். தற்காத்து கொள்ளுதல்னா என்ன? அல்லாஹ்வுடைய கோபத்தை விட்டும், இறைவனுடைய சாபம், இறைவனுடைய தண்டனை, இறைவனுடைய நரகம், இதை விட்டும் நம்மை நாம் தற்காத்து கொள்ளுவதற்கு பெயர் தான் தக்வா.
அப்போ ஒருவன் அல்லாஹ் கட்டளையிட்ட காரியங்களுக்கு கட்டுப்படாமல், அல்லாஹ் தடுத்த காரியங்களுக்கு விலகாமல் அவன் இறையச்சதாரியாக ஆகவே முடியாது. தக்வாவுடைய இறையச்சம் என்பதுடைய அடிப்படை என்னவென்று சொன்னால், நம்மை நாம் தற்காத்துக் கொள்வது. அல்லாஹ்வுடைய கோபம், இறைவனுடைய சாபம், இறைவனுடைய தண்டனை, இறைவனுடைய வெறுப்பு, நரகம், இதுவெல்லாம் நாம் உள்ளாகி விடாமல், நம் மீது ஏற்பட்டு விடாமல் நம்மை நாம் தற்காத்துக் கொள்ளக்கூடிய காரியங்களை செய்வதற்கு பெயர் தான் தக்வா, இறையச்சம் என்பது. அப்போ உண்மையிலே தக்வாங்கிற வார்த்தைக்குரிய அர்த்தம் என்ன? அல்லாஹ் நமக்கு கட்டளையிட்ட காரியங்களை நாம் செய்வதும், இறைவன் தடுத்த காரியங்களை நாம் விலகிக் கொள்வதற்கு பெயர் தான் உண்மையிலே தக்வா என்பது. ஏனென்றால் அந்த இறைவனுக்கு நாம் கட்டுப்படுவது மட்டும்தான் நம்ம என்ன செய்யும்? இறைவனுடைய பொருத்தத்தை, இறைவனுடைய அருளை, இறைவனுடைய கருணையை நமக்கு பெற்றுத்தரும். இறைவனுடைய கருணை இருந்தால் மட்டும்தான் நாம் நரகத்திலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்ள முடியும். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்கள் இறைவனை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். அப்ப அல்லாஹ்வை அஞ்சுவதற்கும், நரகத்தை அஞ்சுவதற்கும், மறுமையை அஞ்சுவதற்கும் வித்தியாசம் இருக்குது. அல்லாஹ்வை அஞ்சுவது என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய வல்லமையை, அவனுடைய மகத்துவத்தை, அவனுடைய ஆற்றலை, அவனுடைய தண்டனையை, இதையெல்லாம் நாம் உணர்ந்து, அல்லாஹ்வுடைய ஆற்றலை உணர்ந்து அவனுக்கு நாம் அஞ்சுவதற்கு அல்லாஹ் அஞ்சுறது. நம்ம எங்க இருந்தாலும், நம்ம தனிமையில் இருந்தாலும் சரி, நம்முடைய இறைவனுக்கு நாம் தெரியாமல் எதையும் செய்ய முடியாது. நாம் வெளிப்படுத்துவதையும் பகிரங்கப்படுத்துவதையும் அவன் அறிகிறான். ஆலிமுல் கைபி வ ஷஹாதா, அவன் மறைவானவற்றையும் அறிகிறான், அதே போன்று வெளிப்படையானவற்றையும் அறிகிறான். அப்ப அல்லாஹ்வுடைய வல்லமையை, இறைவனுடைய மகத்துவத்தை, அவனுடைய ஆட்சியை நாம உணர்ந்து அவனுக்கு பயப்படுவதுதான் அல்லாஹ் பயப்படுவது. நரகத்தை பயப்படுவது என்று சொன்னால், நரகத்துடைய கொடூரம், நரகம் எவ்வளவு கடுமையானது, அது எவ்வளவு பயங்கரமான மோசமான தங்குமிடம் என்பதை பற்றி குர்ஆனும் சுன்னாவும் சொல்லக்கூடிய விஷயங்களை அறிந்து அந்த நரகத்திலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்வதற்கு நாம் என்னென்ன செய்யணும், இது போன்ற காரியங்களில் ஈடுபடுவதுதான் நரகத்தை நாம் அஞ்சுவது. மறுமை நாளை பயப்படுவது என்று சொன்னால், மறுமை நாள் என்பது எவ்வளவு பயங்கரமான ஒரு நாள், இறைவனை மறுத்தவர்கள், பாவிகள் எல்லாம் எவ்வளவு கொடூரமான சூழல்ல, பயங்கரமான நிலையில இருப்பாங்க என்பதை குர்ஆனும் சுன்னாவும் நமக்கு எடுத்து சொல்லுது. அப்ப அதையெல்லாம் தெரிந்து அந்த நாளில் நம்ம பாதிப்புக்குள்ளாகி விடக்கூடாது. அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்குரிய மக்களாக நாம கியாமத் நாளில் இருக்கணும். ஏன்னா அல்லாஹ் சொல்லும் போது, இத்தகு யௌமன் லா யஜ்ஸி வாலிதுன் வலதிஹி ஷையா, ஒரு நாளை அஞ்சிக் கொள்ளுங்கள், அந்த நாளில் எந்த தகப்பனும் பிள்ளைக்கு எதுவும் செய்ய முடியாது. வலா மௌலூதுன் ஜாஸின் வாலிதிஹி ஷையா, எந்த பிள்ளையும் தகப்பனுக்கு எதுவும் செய்ய முடியாத ஒரு நாள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப அந்த மறுமை நாளில் அதனுடைய கொடூரங்களை உணர்ந்து அதில் நம்ம பாதிப்புக்கு உள்ளாகாமல் நம்மை தற்காத்துக் கொள்வது, நாம மறுமை நாளை பயப்படுவது. இந்த மூன்றுமே அல்லாஹ்வை பயப்பட்டால் மட்டும்தான் நாம நரகத்தோடு தற்காத்துக் கொள்ள முடியும். அல்லாஹ்விற்கு பயந்தால் மட்டும்தான் நாம மறுமை நாளிலிருந்து, அதனுடைய கொடூரங்களிலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்ள முடியும். அப்ப அல்லாஹ்வை பயப்படுவது என்பதுடைய சரியான பொருள் என்ன? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எவற்றையெல்லாம் அவன் நம்ம கட்டளையிட்டானோ அதற்கு நாம் கட்டுப்படுவது, உள்ளத்தால் கட்டுப்படுவது, உறுப்புகளால் கட்டுப்படுவதும், இறைவன் தடுத்த காரியங்களை நாம் விலகிக் கொள்வதும் தான் உண்மையிலே நம்ம அல்லாஹ்வுக்கு அஞ்சுகிறோம் என்பதற்குரிய அர்த்தம். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழைத்து சொல்கிறான், இறை நம்பிக்கை கொண்ட என்னுடைய அடியார்களே, இத்தகு ரப்பக்கும், நீங்கள் உங்கள் இறைவனை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். அப்ப இறை நம்பிக்கையும் தக்வாவும் ரொம்ப அவசியம். இறை நம்பிக்கை என்பது என்ன? இறை நம்பிக்கை என்று சொன்னால் உள்ளத்தால் நம்ப வேண்டும். உள்ளத்தால் எவற்றையெல்லாம் இறைவன் நம்ப சொன்னானோ அதை உள்ளத்தால் நம்பி செயலால் செய்ய வேண்டிய கடமைகளை செய்வதற்கு பெயர் தான் இறை நம்பிக்கை என்பது. உள்ளத்தால் நம்புறது மட்டும் என்ன கிடையாது, ஈமான் ஆகிட முடியாது. உள்ளத்தால் நம்பி செயல்களால், தொழுகை, நோன்பு, சக்காத்து, ஹஜ்ஜு, இதெல்லாம் செயல்களால் செய்ய வேண்டிய விஷயங்கள். அப்போ உள்ளத்தால் நாம் உறுதியாக சந்தேகம் இல்லாமல் நம்புவதோடு செயல்களால் நாம் செய்யக்கூடிய அந்த காரியங்களுக்கு பேர் தான் ஈமான். அதே போன்று தக்வா என்பது அதுவும் ஏறத்தாழ ரெண்டுமே நெருக்கமான அர்த்தத்தில் உள்ளது.
அல்லாஹ் நம்ம கட்டளையிட்டவற்றை நாம் செய்வதும் இறைவன் தடுத்தவற்றை விலகிக் கொள்வதற்கு பேர் தான் தக்வா என்பது. அதை நம்மளை தற்காத்துக் கொள்ளும். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறை நம்பிக்கையையும் தக்வாவையும் குறிப்பிட்டு நம்மை அழைக்கிறான். அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட என்னுடைய அடியார்களே, நீங்கள் உங்களுடைய இறைவனை அஞ்சிக் கொள்ளுங்கள் அப்படி அல்லாஹ் சொல்லிவிட்டு அடுத்த வாசகத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், லில்லதீன அஹ்ஸனு ஃபீ ஹாதிஹி துன்யா ஹஸனத்து. இந்த உலகத்திலே இஹ்சான் உடையவர்களுக்கு நல்லது இருக்கிறது என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இஹ்சான்னா என்ன? இஹ்சான் அப்படி என்பதை ரெண்டு அடிப்படையாக நம்ம இஸ்லாம் பிரிக்கிறது. இஹ்சான் என்று குர்ஆன்ல பல இடங்களில் இஹ்சான் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். ஒன்று, அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளில் நாம் இஹ்சான் உடையவர்களாக இருப்பது. இன்னொன்று, பிற மனிதர்கள் அல்லாஹ்வுடைய அடியார்களிடத்தில் நாம் இஹ்சான் உடையவர்களாக இருப்பது. அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளில் இஹ்சான்னா என்ன? நபிகள் நாயகம் நமக்கு நேரடியாக சொல்லி தந்தாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நபிகள் நாயகத்தை கேட்டாங்க, இஹ்சான் என்றால் என்ன? ஒமல் இஹ்சான், இஹ்சான் என்றால் என்ன? அப்ப நபிகள் நாயகம் சொன்னாங்க, அல் இஹ்சானு அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தராஹு. இஹ்சான் என்பது அல்லாஹ்வை நீ பார்ப்பதை போன்று அவனை வணங்குவதாகும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை நம்ம கண்ணு முன்னாடி இறைவன் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் என்ற அடிப்படையில் நாம அல்லாஹ்வை வணங்குவது. இது எந்த அளவிற்கு ஒருவன் அவனுடைய ஈமான் சந்தேகம் இல்லாமல் உறுதியாக நம்புகிறானோ அந்த அளவுக்கு தான் அவனுக்கு அந்த இஹ்சான் என்பது உறுதியாகும். அல்லாஹ் நம்மை பார்க்கின்றான், இறைவனை நாம் பார்க்கின்றோம், இறைவன் நம் கண் முன்னால் இருக்கின்றான் என்ற அந்த நம்பிக்கை, அந்த பயம், இது உச்சகட்ட இஹ்லாஸ், உச்சகட்ட பயம். இது எப்போ ஏற்படும்? ஒருவன் எந்த அளவுக்கு ஆழமாக அல்லாஹ்வை நம்புகிறானோ அந்த அளவுக்கு அவனுடைய இஹ்சான் அதிகரிக்கும். ஒருவன் எந்த அளவுக்கு இறைவன் அந்த ஈமான் என்பது கம்மியாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு அவங்கள்ட்ட இஹ்சான் ரொம்ப கம்மியா இருக்கு. அப்ப நபிகள் நாயகம் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகள்ல இஹ்சான் என்பது அந்த தஅபுதல்லாஹ கஅன்னக தராஹு. நீ அல்லாஹ்வை பார்ப்பதை போன்று அவனுக்கு நீ அடிபணிந்து வாழ வேண்டும். தொழுகையிலும் சரி, நம்ம வியாபாரத்திலையும் சரி, கொடுக்கல் வாங்கலையும் சரி, எல்லா விஷயங்கள்லையும் அல்லாஹ் நம்மளை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிறான், அல்லாஹ் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறான். நாம என்ன செய்தாலும் உள்ளத்தில் நினைத்தாலும் நம்முடைய இறைவனுக்கு தெரியும் என்ற அடிப்படையில் உச்சகட்ட ஒரு பயத்தோடு வாழ்வதற்கு பெயர் தான் வணக்க வழிபாடுகளில் இஹ்சான் என்பது. அல்லாஹ்வுடைய அடியார்களுக்கு இஹ்சான் அப்படின்னா என்ன? மனிதர்களுக்கு இஹ்சான் என்பது உபகாரம் செய்வது. இதை ஒரு குறிப்பிட்ட வார்த்தை செய்ய முடியாது, வரையறுக்க முடியாது. மனிதர்களுக்கு நாம உணவளிக்கிறது உபகாரம், நல்ல வார்த்தை பேசுவது உபகாரம், ஒருவருக்காக ஒரு ஆளு நல்ல வேலை கிடைக்கிறதுக்காண்டி பரிந்துரை பண்றோம், இது உபகாரம். மனிதர்களுக்கு செய்யக்கூடிய உபகாரங்கள் என்பது வரையறுத்து செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஆனால் ஒரு 3 வார்த்தைகளை சொல்லுவாங்க. மனிதர்களுக்கு செய்யக்கூடிய உபகாரம் என்பது கஃபுல் அதா, அவங்களுக்கு நோவினை தரக்கூடியவற்றை அகற்றுவது, இது மனிதர்களுக்கு செய்யக்கூடிய உபகாரம். எதெல்லாம் மனுஷனுக்கு கேடு தருமோ அது எல்லாத்தையும் நாம முடிந்த அளவுக்கு நம்ம செய்யணும், தடுக்கணும். இதெல்லாம் இந்த இஹ்சான் என்ற தன்மை நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான தன்மை. ஒரு தெருவில் ஒரு எலி செத்து கிடக்கும், எல்லாரும் தெருவில் நடமாடிக்கிட்டு தான் இருப்பாங்க. நடுத்தெருவில் எலி செத்து நாரி அது கிடக்கும், எல்லாரும் நடமாடுவாங்க, யாருமே அதை கண்டுக்க மாட்டாங்க. அப்ப இது என்ன? நம்ம சமுதாயத்துல என்ன தன்மைனா, நமக்கு இஹ்சான் அறவே இல்லை அப்படிங்கிறதான். அந்த தெருவில் நடமாடக்கூடியவங்களுக்கு இஹ்சான் இல்லை, எல்லாருக்கும் கேட்டுதான், அது வீசிக்கிட்டு இருக்கு, நாரிக்கிட்டு கிடக்குது, அதுவும் நடுத்தெருவில் கிடக்குது. எல்லாரும் எனக்கு என்னன்னு போறாங்கன்னு சொன்னோம்னா, மார்க்கம் சொன்ன இந்த இஹ்சான்ங்கிற பண்பு இருந்து வச்சுக்கிடுங்க, ஒரு எடுத்து எரியத்துக்கு தூர போட்டுருவாங்க. நபிகள் நாயகம் சொன்னாங்க, அதாவது ஈமான்ல மிக உயர்ந்த நிலை அல் ஈமானும் பிதூன சித்தூன ஷுஅபா, ஈமான் என்பது 60க்கும் அதிகமான கிளைகளை உடையது. அழகாக கவுல் லா இலாஹ இல்லல்லாஹ், அல்ல உயர்ந்தது லா இலாஹ இல்லல்லாஹ் என்று அந்த திருக்கலிமா, அந்த நம்பிக்கை. அதனாக அல்ல கடைசியானது மக்களுக்கு இமாத்தத்துல் அதா அனி தரீக், பாதையில் கிடக்கக்கூடிய இடையூறு தரக்கூடிய பொருட்களை அகற்றுவது. நபி என்ன சொன்னாங்க, இத்தகுல் லஆனைன், 2 சாபத்தை ஏற்படுத்தக்கூடிய 2 விஷயங்களை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். என்ன சாபத்தை ஏற்படுத்தக்கூடிய 2 விஷயங்கள்? மக்கள் நடமாடக்கூடிய பாதைகள்லையும் நிழலுக்காக ஒதுங்கக்கூடிய இடங்கள்லையும்
நாம் வந்து மலம் ஜலம் கழிப்பது, சளியை துப்புறது. இதை நீங்கள் செஞ்சுக்கலாம், தவிர்த்துக்கிடுங்க. ஒரு பஸ் நிற்கிற பஸ் ஸ்டாப்பில் போய் நிற்போம். நிற்கும் போது அங்கே சிறுநீர் கழிச்சு வச்சுருப்பாங்க, மலம் கழிச்சு வச்சுருப்பாங்க, எச்சியை துப்பி வச்சுருப்பாங்க. அப்போ உட்கார்ந்துருக்க என்ன செய்வான்? சனியன் தவிப்பான். அசுமா போகிறவங்க இப்படி பண்ணி வச்சுருக்காங்களே. அப்போது அந்த சாபம் தகுதியான சாபமாக என்ன செய்யும்? மாறும். மக்கள் நடமாடக்கூடிய பாதைகளில் மலம் ஜலம் கழிச்சு வைக்கிறது, நைட்டாக குப்பையை கொண்டு போய் நடமாடுற இடத்துல எவன் பார்க்க போகிறாங்க? குப்பையை கொட்டுன்னு செய்யுது, கொட்டிட்டு போகிறது. இதெல்லாம் நமக்கு வந்து இஹ்சான் இல்லை என்பதற்குரிய அடையாளங்கள். நபிகள் சொன்னாங்க, லா யூமின் அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்ப லி அஹீஹி மா யுஹிப்பு லி நஃப்ஸி. தனக்கு விரும்பக்கூடியதை தன்னுடைய சகோதரனுக்கும் விரும்பாதவரை ஒருவன் ஈமான் கொண்டவன் ஆக முடியாது. இஸ்லாம் வந்து மனிதர்களுக்கு செய்யக்கூடிய இஹ்சானை வந்து சேர்த்த நம்ம சொல்லி காட்டுது. அப்போ முதலாவது மனிதர்களுக்கு நாம் உபகாரம் செய்தல் என்பதில் அடிப்படையாக உள்ளது கஃபுல் அதா. எதெல்லாம் மனுஷனுக்கு பாதிப்பு உண்டாக்குமோ அது எல்லாமே நம்ம தவிர்த்துக்கிறது. அடுத்தவங்களை பற்றி புறம் பேசுறது, அவதூறு பேசுறது, இட்டுக்கட்டி சொல்றது, இந்த மாதிரி எதெல்லாம் பாதிப்பை உண்டாக்குமோ அதையெல்லாம் தவிர்த்து கொள்வது இஹ்சான். ரெண்டாவது வந்து நம்முடைய வியர்வையை மனிதர்களுக்காண்டி வியர்வை சிந்துறது. பல்வேறு போராட்டங்கள் பண்ணுறோம், அதே போன்று ஏழை மக்கள் கொண்டு போய் சாப்பாட்டை கொடுக்குறோம், வைக்கிறோம், போகிறோம். இதெல்லாம் சிரமம் தானே. எல்லாரும் என்ன செய்வாங்க? அவங்கவுங்க வீட்டில் இருக்கும்போது குறிப்பிட்ட நபர்கள் மட்டும் அந்த சாப்பாட்டை ஆக்கி அதை தூக்கி கொண்டு போய் ஒரு ஏழை வீட்டில் கொண்டு போய் கொடுக்குறாங்க. அதுக்காண்டி என்ன செய்கிறாங்க? ஏழை மக்களுக்காண்டி, நோய்வாய்ப்பட்டவங்களுக்காண்டி வசூல் பண்ணுறாங்க, பல பேர்கிட்ட போய் கேட்குறாங்க, ஒரு தாவா பண்ணிக்காண்டி கேட்குறாங்க. இதெல்லாம் சும்மா இது வந்து டைம் பாஸா? எல்லாரும் எனக்கு என்னன்னு போகும்போது எல்லா முஸ்லீம்கள்ட்டையும் இந்த பண்பு இருக்கணும். நம்மளை முடிந்த வரைக்கும் எந்த அளவுக்கு நாம் பிற மக்களுக்காண்டி பாடுபட முடியுமோ அந்த அளவுக்கு நாம் என்ன செய்யணும்? பாடுபடணும். அப்போ நம்முடைய வியர்வையை பிறருக்காக சிந்துவது, வியர்வை சிந்துவது என்பது உழைப்பது. அதுக்காண்டி கண்டிப்பாக வியர்வை வடிஞ்சாமல் அர்த்தம் கிடையாது. நம்ம வந்து அவங்களுக்காண்டி பாடுபடுவது. நபிகள் நாயகம் சொன்னாங்க, யார் வந்து கணவனை இழந்த பெண்ணுக்காக உழைக்கிறாரோ அவர் வந்து இரவெல்லாம் கல் முஜாஹிதி ஃபீ சபீல், அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாத் செய்தவரை போன்றவர் அப்படின்னு நபிகள் நாயகம் சொல்லி காட்டினாங்க. அப்போ இந்த மாதிரி பிற மக்களுக்காக நம்முடைய தியாகத்தை, நம்முடைய உழைப்பை செய்வது பிற மக்களுக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு இஹ்சான். அந்த மாதிரி நாம் வந்து இந்த அடிப்படையில் மனிதர்களுக்கு செய்யக்கூடிய அந்த உபகாரம் என்பது அவங்களுக்கான நாம் என்ன செய்வது? நோவினை தரக்கூடிய விஷயங்களை தடுப்பது, நம்முடைய உழைப்பை நாம் பிற மக்கள், பிற மனிதனுடைய நன்மைக்காக நாம் வந்து செய்வது, அதுபோன்று அவங்களுக்காக நாம் பிரார்த்தனை செய்வது, பிற மக்களுக்காக நம்ம என்ன செய்வது? அல்லாஹ் கிட்ட பிரார்த்தனை செய்வது. நபிகள் நாயகம் சொன்னாங்க, யார் வந்து தன்னுடைய சகோதரனுக்காக, தன்னுடைய அவன் இல்லாத நேரத்தில் நம்ம இறைவனுக்காக பிரார்த்தனை செய்கிறோமோ அல்லாஹ் நமக்கு என்ன செய்யலாம்? ஒரு மலக்கு அல்லாஹ் நியமித்து, இறைவா இவனுக்கும் அதை போன்று கொடுப்பாயாக. இப்போ இஹ்சான் என்பதை வந்து நம்ம இஸ்லாத்தின் பார்வையில் ரெண்டாக பிரிக்கிறோம். ஒன்று என்ன? அல்லாஹ்க்கு செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளில் இஹ்சானாக இருக்கிறது. அது இஹ்லாஸ், மன தூய்மை. அல்லாஹ்வை நாம் பார்ப்பது போன்று வணங்குவது. நாம் அல்லாஹ்வை பார்க்காவிட்டாலும் குறைஞ்சபட்சம் அல்லாஹ்வை பார்க்கறது மாதிரி நம்மளால் வணங்க முடியாவிட்டால் கூட அவன் நம்மை பார்க்கிறான் என்ற எண்ணத்தில் வணக்க வழிபாட்டை நாம் என்ன செய்வது? அமைத்துக் கொள்வது. இந்த இஹ்சான் ரொம்ப முக்கியம். அதுபோன்று இன்னொரு இஹ்சான் அடியார்களுக்கு நாம் செய்யக்கூடிய உபகாரங்கள். இது ஒரு இஹ்சான். அப்போ அல்லாஹ் சொல்கின்றான், இல்லதீன அஹ்ஸனு, உங்களில் எவர்கள் இஹ்சான் உடையவர்களாக இருக்கிறார்களோ. இஹ்சான் உடையவர்கள் ரெண்டை எடுத்துக்கணும். அல்லாஹ்க்கு செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளிலும் இஹ்சான், அடியார்களுக்கு செய்யக்கூடிய உபகாரங்கள்லையும் உபகாரங்கள், இதுவும் இஹ்சான். யார் இஹ்சான் உடையவர்களாக இருக்கிறார்களோ, ஃபீ ஹாதிஹி துன்யா, இந்த உலகத்தில் யார் இஹ்சான் உடையவர்களாக இருக்கிறார்களோ, ஹசனத்துன், அவர்களுக்கு நன்மை இருக்கிறது. நன்மைன்னு சொன்னால் இந்த உலகத்திலும் நன்மை இருக்குது. சில இஹ்சான் மனிதர்களுக்கு செய்யக்கூடிய உபகாரம், அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகளில் நாம் இஹ்சான் உடையவர்களாக இருப்பது, இது எல்லாமே இந்த உலகத்தில் நமக்கு ஏராளமான நன்மைகளை என்ன செய்யும்? பெற்றுத்தரும். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனா, இறைவா எங்களை இந்த உலகத்திலும் நல்லதை தருவாயாக, வஃபில் ஆகிரத்தி ஹசனா, மறுமையில் நல்லதை தருவாயாக. அப்போ நமக்கு இஹ்சான் உடைய மக்களாக நாம் இருந்தால் இந்த உலகத்தில் நமக்கு என்ன செய்கிறது? நல்லது கிடைக்கும்னு அல்லாஹ் சொல்றான். இந்த உலகத்தில் நல்லது கிடைக்கும்,
ஆகிரத்தில் நல்லது கிடைக்கும். ஆகிரத்து நல்லது என்ன? ஆகிரத்தில் நல்லது என்பது சொர்க்கம், மிக உயர்ந்த அல்லாஹ்வுடைய சொர்க்கம், அல்லாஹ்வுடைய பொருத்தம், அல்லாஹ்வுடைய கருணை எல்லாமே நமக்கு கிடைக்குது. இந்த உலகத்தில் நாம் வணக்க வழிபாடுகளில் இஹ்சானா செஞ்சு இருக்கிறோம். இஹ்லாஸான முறையில் எந்த வணக்கத்தை செஞ்சாலும் அல்லாஹ்வை பார்ப்பதை போன்று, அந்த அளவுக்கு நம்மளால் முடியாட்டாலும் அல்லாஹ் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கிறான் அப்படிங்கிற எண்ணத்தில் வேற எந்த விஷயங்களுக்கும் நாம் இடமளிக்காமல் செய்யும்போது அது நமக்கு உண்மையை நன்மையை கொண்டு வந்து தரும். நாம் நினைக்கிறோம் நிறைய சம்பாதிச்சாக்க நல்லா இருக்க முடியும்னு நினைக்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய கருணை இல்லாமல், அல்லாஹ்வுடைய திருப்தி இல்லாமல் நாம் எந்த சம்பாத்தியத்தை வச்சு நம்ம இந்த உலகத்தில் நல்லா இருக்க முடியாது. இந்த உலகத்தை எடுத்து பாருங்க, எத்தனையோ பேர் என்ன செய்வாங்க, சின்ன வாடகை வீட்டில் இருப்பாங்க, அவ்வளோ மன நிம்மதியோடு இருப்பாங்க. பெரிய பெரிய கோட்டை கொத்தளங்கள்ல இருப்பாங்க, அவங்க என்ன செய்வாங்க, நிம்மதி இல்லாமல் என்ன செய்வாங்க, இருப்பாங்க. அப்போ நம்ம இஹ்சானோடு இருக்கும்போது குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், ஃபத்குரூனி அஸ்குருக்கும், என்னை நீங்கள் நினைவு கூறுங்கள், உங்களை தான் நான் செய்கிறேன். நினைத்து பாருங்க, எவ்வளோ பெரிய பாக்கியம். அல்லாஹ் நம்மளை நினைச்சு பார்த்துனா வச்சுக்கிறீங்க, நாம் அல்லாஹ்வை திக்ர் செய்கிறோம், இந்த மாதிரி இறைவனை பற்றி பேசக்கூடிய சபையில் உட்கார்ந்து இருக்கிறோம். அல்லாஹ்வை நாம் நினைவு கூறும்போது நம்ம கிடைக்கக்கூடிய பாக்கியம் என்ன? அல்லாஹ் நம்மளை என்ன செய்யலாம், நினைச்சு பார்க்க. அல்லாஹ் சொல்ல, உம்மைய தவக்கல் அலல்லாஹ் ஃபஹுவ ஹஸ்புஹ், அல்லாமே தவக்குல், யார் தவக்குல் வைக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் போதுமானவன். எவ்வளோ பெரிய பாக்கியம். நம்முடைய எல்லா காரியங்களுக்கும் அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்கிறான். தவக்குல் என்பது வணக்கம். வமை யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மக்ரஜா வ யர்ஸுகு மின் ஹைஸு லா யஹ்தஸிப், யார் அல்லாஹ்வை அஞ்சுகிறாரோ அவருக்கு அல்லாஹ் ஒரு வழியை, போக்கிடத்தை ஏற்படுத்துவான். அவர் அறியாத விதத்தில் அல்லாஹ் என்ன செய்வான், உணவளிப்பான். இப்படி அல்லாஹ் ஏராளமான வசனங்கள்ல நாம செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளால் நமக்கு இந்த துனியாவில் என்ன நன்மை கிடைக்கும் அல்லாஹ் சொல்லி காட்டுறோம். அடியார்களுக்கு நாம செய்யக்கூடிய உபகாரங்களால் நமக்கு இந்த உலகத்தில் என்ன கிடைக்குது, மறுமையில் என்ன கிடைக்குது, அவனுடைய பாக்கியங்களும் அவ்வளவு ஹதீஸ்கள், குர்ஆன் வசனங்கள் இருப்பதை பார்க்கிறோம். ஒமன் அஹியா நஃப்ஸன், யார் ஒரு உயிரை வாழ வைக்கிறானோ ஃபகன்னமா அஹியா நாஸ ஜமியா, அவன் உலக மக்கள் அனைவரையும் வாழ வைத்தவனை போன்றவன். இது ஒரு இஹ்சான் தானே, மனிதர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு உபகாரம். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரொம்ப அற்புதமாக நமக்கு கூறுகின்றான், இல்லதீன அஹ்ஸனூ ஃபீ ஹாதிஹி துன்யா, இந்த உலகத்தில் எவர்கள் இஹ்சான் உடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஹசனத்துன், நல்லது இருக்கிறது, இந்த உலகத்திலும் இருக்கிறது, மறுமையிலும் இருக்கிறது. அர்துல்லாஹி வாசிஆ, அல்லாஹ்வுடைய பூமி என்பது விசாலமானது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இஹ்சான்ல நாம சொன்னோம், அல்லாஹ்வை நீ பார்ப்பது போன்று வணங்குவதாகும். இஹ்சான்ல உச்சகட்டம் எதுவென்று சொன்னால், ஒரு நாட்டில் ஒரு ஊர்ல நாம இருக்கிறோம், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்ற முடியாத ஒரு சூழல் வரும்போது இறைவனுக்காக அந்த ஊரை விட்டு நம்ம வெளியே போறோம் பாருங்க. இந்த தீமைகளை பார்த்து கொண்டு இந்த கேடுகட்ட மனிதர்களோடு இருந்து அல்லாஹ்க்கு இணை வைத்து சாவதை விட நம்ம இந்த பூமியை விட்டு எங்கேயாவது, இந்த ஊரை விட்டு எங்கேயாவது போய் நம்ம அல்லாஹ்வை எங்கே இருந்தால் நிம்மதியா நம்ம பாவம் செய்யாம நல்ல மக்களோடு சேர்ந்து வாழ முடியுமோ அந்த ஊருக்கு நாம சென்று விடுவோம் என்று செய்யக்கூடிய ஹிஜ்ரத் இருக்கு பாருங்க. இறைவனுக்காண்டி செய்யக்கூடிய ஹிஜ்ரத் சஹாபாக்கள் செஞ்சாங்க. அந்த ஹிஜ்ரத் என்பது இஹ்சான்ல உச்சகட்டம், இறையச்சத்துல உச்சகட்டம். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதோடு தொடர்புபடி சொல்றான், நீங்க இந்த உலகத்திலே இஹ்சான் உடையவர்களாக இருந்தால், அல்லாஹ்வை நீங்க பார்க்கிற மாதிரி அல்லாஹ்க்கு நீங்க வழிபட்டு நடந்தால் உங்களுக்கு நல்லது இருக்குது. அதனால நீங்க இறை பாவமான காரியங்கள் நிறைந்திருக்கக்கூடிய மார்க்கத்தை பின்பற்ற முடியாத ஊர்ல நெருக்கடிக்குள்ளாகிறாதீங்க. அர்துல்லாஹி வாசிஆ, அல்லாஹ்வுடைய பூமி என்பது விசாலமானது. நமக்கு இந்த ஊர் தான் கதி. உதாரணத்துக்கு ஒரு ஊர்ல மார்க்கத்தை பின்பற்ற முடியல, இஸ்லாத்தை பத்தி பேசவே முடியல, மார்க்கத்தை சொன்னாலே அடிச்சிடுவாங்கிற மாதிரி நிலைமை உண்டாயின்னு வச்சுக்கிடுங்க. நம்ம அங்க உட்கார்ந்து எனக்கு நெருக்கடியான வாழ்க்கை அப்படின்லாம் இருக்கக்கூடாது. எங்க நம்ம மார்க்கத்தை பின்பற்ற முடியுமோ அந்த ஊருக்கு இடம் பெயர்ந்து போயிடணும். அதுதான் உண்மையான இஹ்சான். அல்லாஹ் நம்ம பார்க்கிற மாதிரி அவனை வணங்குறது. அப்ப அர்துல்லாஹி வாசிஆ, அல்லாஹ்வுடைய பூமி என்பது ரொம்ப விசாலமானது. கிளம்பி போயிடுங்க, அல்லாஹ் உங்களுக்கு என்ன செய்வான், இறைவனுக்காக நீங்க தியானம் செய்யும் போது உங்களுக்கு அல்லாஹ் நன்மைகளை அல்லாஹ் தருவான். உங்களுக்கு சிறந்த வாழ்க்கையை அல்லாஹ் செய்வான், தருவான். நம்ம குடும்பம் முக்கியம், ஊர் முக்கியம், சொத்து முக்கியம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, அதற்கு பகரமா வித்துறாதீங்க. எப்படியாவது நீங்க மார்க்கத்தை கரெக்டா இருந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் நமக்கு சொல்கிறான்.
இன்னமா யுவஃபஸ் சாபிரூன அஜ்ரஹும் பிகைரி ஹிசாப். பொறுமையை மேற்கொள்ளக்கூடியவர்களுக்கு கணக்கின்றிதான் கூலி வழங்கப்படும். பொறுமைன்னு சொன்னோம்னா நம்முடைய மார்க்கத்தில் வந்து நம்ம பொறுமையை மூன்றாக பிரிக்கலாம். ஒரு பொறுமை என்ன? அல்லாஹ்விற்கு கட்டுப்படக்கூடிய விஷயங்கள்ல உறுதியா இருப்பது. இரண்டாவது பொறுமை என்ன? அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய விஷயங்களை செய்துவிடக் கூடாது என்பதில் உறுதியா இருப்பது. மூன்றாவது பொறுமை என்ன? நமக்கு இறைவனுடைய விதிப்படி ஏற்படக்கூடிய நோய், துன்பம், துயரம், பஞ்சம், வறுமை, மரணம், இது போன்ற துன்ப காலங்களில் வந்து மார்க்கத்துக்கு மாற்றமான காரியங்களை செஞ்சிடாம பொறுமையா இருக்கு. இந்த மூணு பொறுமையில் எது ரொம்ப சிரமம் தெரியுமா? அல்லாஹ்க்கு வழிபடக்கூடிய விஷயங்கள்ல நாம கரெக்டா இருக்கிறது தான் ரொம்ப சிரமம். ஏன்னா தொழுகை இது அல்லாஹ்க்கு வழிபடக்கூடிய விஷயம். இந்த தொழுகையை நாம சரியா தொழன்னா நம்முடைய உள்ளத்தையும் கட்டுப்படுத்தணும், உடலையும் கட்டுப்படுத்தணும். அல்லாஹ்க்கு மாறு செய்யக்கூடிய விஷயம் இருக்குன்னு வச்சுக்கிடுங்க. இந்த தீபாவளி கொண்டாடுறாங்க, ஒரு மார்க்கத்துக்கு மாற்ற நிறைய வெடிகளை விற்றோம்னா நிறைய வருமானம் கிடைக்கும். சரி, நம்ம உள்ளத்தை கட்டுப்படுத்தினா மட்டும் போதும். அது ஒரு பாவமான காரியம். சினிமா தேட்டருக்கு போகணும், நம்ம உடலால் செய்ய வேண்டியது ஒன்றும் கிடையாது. உள்ளத்தை கட்டுப்படுத்துறது மட்டும்தான் இருக்கு. பாவத்தை தவிர்ப்பதற்கு உள்ளத்தை கட்டுப்படுத்துறது மட்டும்தான் இருக்கு. ஆனா நன்மையான காரியங்களை செய்யறதுக்கு உள்ளத்தையும் கட்டுப்படுத்தணும், நம்முடைய உடலையும் நம்ம என்ன செய்யணும்? சுபுவுக்கு பாங்க சொல்லியாகும். பாங்க சொல்லியாச்சுன்னா உள்ளத்தை அல்லாஹ்வுடைய பயத்தில் நம்ம எழுந்திருக்கணும். ரெண்டாவது, நாம போய் ஒழு செஞ்சு என்ன செய்யணும்? தொழணும். எல்லாமே இறைவனுக்கு கட்டுப்படக்கூடிய விஷயங்கள்ல உள்ளமும் உடலும் கட்டுப்படுத்த வேண்டியிருக்கு. இறைவனுக்கு மாறு செய்யக்கூடிய விஷயங்கள்ல செய்யாம இருக்கன்னா மனசை மட்டும்தான் நம்ம கட்டுப்படுத்தணும். அல்லாஹ்வுடைய விதிப்படி நம்ம ஏற்படும் நோய் நொடி இருக்கு பாருங்க, இதை நம்ம மனசை கட்டுப்படுத்தினாலும் கட்டுப்படுத்தாட்டாலும் அது வந்து தீரத்தான் போகுது. ஒரு ஆக்சிடென்ட் ஆகி கால் ஒடிஞ்சிட்டு நம்ம அல்லாஹ்வை வந்து திட்டுற மாதிரி வார்த்தையை பயன்படுத்துறோம், அதனால ஒடிஞ்ச கால் சேர போதா? ஒரு நோய் வந்துருச்சு, ஒரு பயங்கரமான நோய் வந்துருச்சு, நம்ம அல்லாஹ்வை என்ன செய்யறோம்? எல்லாரும் இப்படி ஆகிட்ட அப்படி பேசுறதுனால வந்த நோய் நமக்கு தீர்ந்துட போதா? அந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து நம்ம இறைவன் மீது நம்பிக்கை இழந்து விடாம நாம வந்து பொறுமையை மேற்கொள்ளும் போது அது ஒரு சபுர். சபுர் என்பது இந்த மூன்று வகையில நம்ம எல்லா விஷயத்தையும் உள்ளடக்கலாம். ஒண்ணு, அல்லாஹ்க்கு வழிபடக்கூடிய விஷயங்கள்ல சபுர், நம்ம கரெக்டா அது உறுதியாக இருப்பது, மார்க்கத்துக்கு மாற்றமா விட்டு விடாமல், அதை நாம தவற விட்டு விடாமல் உறுதியா இருப்பது. ரெண்டாவது, பாவமான காரியங்களை செய்து விடாமல் நாம மார்க்கத்துல உறுதியா இருப்பது. மூன்றாவது, நமக்கு ஏற்படக்கூடிய சோதனைகள்ல வந்து துன்பங்கள்ல துயரங்கள்ல நாம பொறுமையா இருப்பது. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், இன்னமா யுவஃபஸ் சாபிரும், பொறுமையாளர்களுக்கு அஜ்ரஹும், அவருடைய கூலி என்பது பிகைரி ஹிசாப், கணக்கின்றி மட்டும்தான் அல்லாஹ் கொடுப்பான். நாம பொறுமையாக ஒவ்வொரு விஷயத்திலும் பொறுமையை மேற்கொள்ளும் போது, ஏன்னு சொன்னோம்னா பொதுவான ஒரு துன்பம் மக்களுக்கு ஏற்படுது. பலஸ்தீன் விஷயத்துல அங்க கொத்து கொத்தா மக்கள் சாவுறதை பார்க்கும்போது மனசு அவசரப்படுவான். அல்லாஹ்வுடைய உதவி எங்க? அல்லாஹ்வுடைய உதவி என்பது அது மிக அருகில் இருக்கிறது. ஆனால் நமக்குரிய காரியங்கள் நம்ம செய்யறதுக்கு இறைவன் சொல்லக்கூடிய விஷயங்கள் மனித சமுதாயம் நெருங்குவதே கிடையாது. இன் தன்சுருல்லாஹ் யன்சுருக்கும், நீங்க அல்லாஹ் உதவி செய்தால் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். யுஸப்பித் அக்தாமக்கும், உங்களுடைய பாதங்களை உறுதிப்படுத்துவான். அல்லாஹ் உதவி செய்யறதா என்ன? அக்கீதாவை சரிப்படுத்தணும். அல்லாஹ் நம்ம மார்க்கத்தை கரெக்டாக ஐங்கால தொழுகைகளை முறையாக பேணி தொழ வேண்டும், பாவமான காரியங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு இஸ்லாமிய நபிகள் காலத்துல எல்லாமே இருந்துச்சு. அக்கீதாவில் கரெக்டா இருந்தாங்க. இறைவன் செய்யக்கூடிய விஷயங்கள் ஆன்மீக ரீதியா, இன்றைக்கு ஆன்மீகம் அரசியல் உலகம் ரெண்டா பிரிக்கிறோம், அப்படி ஒன்னே கிடையாது. இஸ்லாம் என்பது அல்லாஹ்க்கு நம்ம முழுக்க முழுக்க உலகமா இருந்தாலும் வணக்க வழிபாடு அல்லாஹ்க்கு மட்டும் கட்டுப்படுறது தானே. நம்ம மார்க்கத்துல ஆன்மீகம் வேறு உலகம் வேறு கிடையாது. மற்றவங்க பிரிப்பாங்க, நமக்கு வாழ்க்கையே அல்லாஹ்வுக்காக தானே. அப்ப வாழ்க்கையே அல்லாஹ்வுக்காக என்று மாறும் பொழுது அல்லாஹ்வுடைய உதவி நெருக்கமா கிடைக்கும். இன்னைக்கு அப்படி சமுதாயம் இல்லையே. காஃபிர்களை வந்து விட்டு நண்பர்கள் ஆக்கக்கூடாதுன்னு சொல்லும் போது இன்றைக்கு பல இஸ்லாமிய நாடுகள் அவங்கள்ட்ட தான் அடகு வச்சிருக்கிறாங்க. அவங்களுக்காண்டி நம்ம இஸ்லாத்தை பேசுறவங்க என்ன செய்யறாங்க? நம்ம நாட்டை மாற்றணும், பெரிய பெரிய கார்பரேட் டான்ஸ் கொண்டு வரணும், அது கொண்டு வரணும், இது கொண்டு வரணும், நாட்டை நாசமாக்கும் போது அல்லாஹ்வுடைய உதவி எப்படி கிடைக்கும்? மனிதர்களுக்கு மத்தியில வந்து பிற மனிதர்கள்ட்ட நம்ம எப்படி நடந்துக்கணும், ஏமாற்றக்கூடாது, மோசடி பண்ணக்கூடாது, அதுல துரோகம் பண்ணும் போது அல்லாஹ்வுடைய உதவி எப்படி கிடைக்கும்? அப்ப அல்லாஹ்வுடைய உதவி உதவி உதவின்னு மனித சமுதாயம் இறைவன்கிட்ட வந்து உதவி எதிர்பார்க்கிறோம்.
பயங்கரமான துன்பங்களை துயரங்களை பார்க்கும்போதே எதிர்பார்க்கணும். ஆனால் அந்த உதவி என்பது நம்மை நாம் இறை கட்டளைக்கு உட்பட்டு நம்ம மாற்றிக்கொள்ளாதவரை இன்னல்லாக லா யுகையிரு மாபிய கௌமின் ஹத்தா யுகையிரு மாபிய அன்ஃபுஸிஹிம், சமுதாயம் தன்னை மாற்றிக்கொள்ளாதவரை அல்லாஹ் மாற்றிக்கொள்ள மாட்டான். அது மாதிரி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்ம பொறுமையா இருக்கமா அல்லாஹ் சோதிப்பான். துவா செய்வோம், கிடைக்கல, நபியா நான் சொல்றாங்க, நீங்க அவசரப்படாத வரைக்கும் உங்க துவாவு அங்கீகரிக்கப்படும். அவசரப்படுதா என்ன, நமக்கு ஒரு நோய் வந்துருச்சு அல்லது ஒரு கஷ்டம் வந்துருச்சு, அல்லாஹ்ட்ட கேட்கிறோம், கிடைக்கல, கிடைக்கலன்னா அல்லாஹ் நம்ம பொறுமையா அல்லாஹ் சோதிக்கிறான், நம்ம விளங்கிக்கணும் நம்ம பொறுமையா இருக்கிறோமா. ஏன்னா அதுக்கு கணக்கின்றி அல்லாஹ் கூலி தர போறான். எந்த நன்மையை செஞ்சாலும் நபியா நான் சொன்னாங்க, ஒரு ஹஸனத்து பி அஷ்ரி அம்சாலிஹா இலா சபீமிஅத்தில் இர்ஃபிக், ஒரு நன்மை என்பது அது போன்று 10 மடங்கு, அது போன்று 700 மடங்கு அல்லாஹ் தருவான். இதெல்லாம் கணக்கு வச்சு கொடுக்கிறது. ஆனால் நாம ஒரு காரியத்துல பொறுமையா இருக்கிறோம் வச்சுக்கிடுங்க, அதுக்கு அல்லாஹ் கணக்கே பார்க்க மாட்டான். அல்லாஹ் டெஃபினெட்லி அல்லாஹ் அடிக்கிறான். இன்னமா யுவஃபஸ் சாபிரூன அஜ்ரஹும், பொறுமையாளர்களுக்கு கூலி வழங்கப்படுவதெல்லாம் பிகைரி ஹிசாப், கணக்கின்றி மட்டும்தான். அல்லாஹ் செய்ய மாட்டான். நீ இந்த விஷயத்துல அல்லாஹ் காண்டி பொறுமையா இருந்த, உனக்கு நான் என்ன செய்யறேன், இந்த அளவுக்கு இந்த பொறுமைக்கு இவ்வளவு அல்லாஹ் சமமா தரவே மாட்டான். கணக்கின்றி அல்லாஹ் எவ்வளவு நாடுறானோ கணக்கே இல்லாம அல்லாஹ் கூலி வழங்குவதாக பொறுமையாக அல்லாஹ் சொல்லலாம். பொறுமையான என்ன அர்த்தம், அதே தான். ஈமானுக்கு என்ன விளக்கமோ, தக்வாக்கு என்ன விளக்கமோ, இஹ்சானுக்கு என்ன விளக்கமோ அதுதான் சபுர். சபுர்னா என்ன, அல்லாஹ்க்கு வழிபடக்கூடிய விஷயங்கள்ல நாம என்ன சோதனை, நம்முடைய மனதையும் உடலையும் கட்டுப்படுத்தி வழிபடுவது, அல்லாஹ்க்கு மாறு செய்யக்கூடிய பாவமான விஷயங்கள்ல நம்முடைய மனதை கட்டுப்படுத்தி பாவமான காரியங்களை செய்யாமல் இருப்பது, நமக்கு அல்லாஹ்வுடைய விதிப்படி ஏற்படக்கூடிய துன்ப துயரங்கள்ல இறைவனை மறுக்கக்கூடிய வார்த்தைகளை நாம் பேசாமல் இருப்பது, இதுதான் சபுர். அப்ப இந்த மாதிரி சபுரை ஒருத்தர் மேற்கொள்ளும் போது கணக்கின்றி கூலி என்ன செய்கிறது, அவர்களுக்கு கிடைக்கிறது. இதற்கு நம்ம நபி மொழிகள்ல நபிமாருடைய வரலாறுகள்ல ஏராளமான சான்றுகள் இருக்கு. அதை நம்ம எடுத்து சொன்னோம்னா நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தில் இதைத்தான் இறைவன் நமக்கு அடிப்படை, இறைவன் நமக்குரிய உபதேசமாக சொல்லி காட்டுகிறான். இறுதியாக இந்த வசனத்தை மீண்டும் ஒரு முறை நாம் முழுமையாக பார்த்துவிட்டு இன்றைய குர்ஆன் வகுப்பை நிறைவு செய்து விடுவோம். அல்லாஹ் நபிகள் நாயகத்தின் மூலமாக கூறுமாறு கூறுகிறான். குல், நபியை நீங்கள் கூறுங்கள், அல்லாஹ் சொல்வதை நபிகள் நாயகத்தின் மூலமா அல்லாஹ் சொல்கிறான். யா இபாதில்லதீன ஆமனு இத்தகு ரப்பக்கும், நம்பிக்கை கொண்ட என்னுடைய அடியார்களே, அல்லாஹ் அழைக்கிறான், நம்பிக்கை கொண்ட என்னுடைய அடியார்களே, உங்கள் இறைவனை அஞ்சிக் கொள்ளுங்கள். இல்லதீன அஹ்ஸனு ஃபீ ஹாதிஹி துன்யா, இந்த உலகத்தில் யாரெல்லாம் இஹ்சான் உடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஹசனத்துன், நன்மை இருக்கிறது. இந்த உலகத்தில் நன்மை இருக்குது, ஆகிரத்தில் நன்மை இருக்கிறது. வஅர்துல்லாஹி வாசிஆ, அல்லாஹ்வுடைய பூமி என்பது விசாலமானது. நீங்க அல்லாஹ்வுக்காக இஹ்சானோட இருந்து ஒரு நாட்டில் ஒரு ஊர்ல மார்க்கத்தை பின்பற்ற முடியலன்னா அந்த ஊர்ல பாவத்தை செஞ்சுக்கிட்டு மார்க்கத்தை பின்பற்ற முடியாம இருந்துறாருங்க. எங்க அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்ற முடியுமோ அங்க நீங்க போயிருங்க. அதுதான் அல்லாஹ்வுடைய பூமி என்பது விசாலமானது. அது நாம ஏற்படக்கூடிய துன்ப துயரங்களை பொறுத்து கொண்டு அல்லாஹ்க்கு கட்டுப்படக்கூடிய விஷயங்கள்ல உறுதியாக நாம் இருந்தால், பாவமான காரியங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பது உறுதியாக இருந்தால், நமக்கு ஏற்படக்கூடிய துன்ப துயரங்கள்ல இறைவன் மீது நம்பிக்கை எழுந்து விடாமல் நாம் பொறுமையை மேற்கொண்டு உறுதியாக இருந்தால், இன்னமா யுவஃபஸ் சாபிரூன அஜ்ரஹும் பிகைரி ஹிசாப், பொறுமையாளர்களுக்கு அவர்களுடைய கூலி கணக்கின்றி மட்டும்தான் கொடுக்கப்படும். அது கணக்கு என்பது அல்லாஹ் செய்ய மாட்டான், பார்க்கவே மாட்டான். கணக்கின்றி மட்டும்தான் அல்லாஹ் செய்வான், கொடுப்பான் என்று அல்லாஹ் நமக்கு நற்செய்தியை சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அத்தகைய ஈமான், இறையச்சம், இஹ்சான் உடைய மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.